அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். சாதாரண காலிஃப்ளவர் கிரேவி தானே அப்படின்லாம் பார்க்காதீங்க. உண்மையிலே டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி ஒரு தடவை கழுவிட்டு தாங்க இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம ஒரு அரை பதத்துக்கு இது வேக வச்சு எடுக்க போகிறோம். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம இதை வந்து அரை பதம் வேக வச்சு எடுக்க போகிறோங்க. இப்படி வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு காலிஃப்ளவர் இதுலேயும் ஒரு பக்கம் நமக்கு வந்து பாதி வெந்து வந்துடும். அதே நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இதிலே வந்து செத்துருங்க. இப்போ இது அரை பதத்துக்கு வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 வரமிளகாய், நீளமாக நறுக்கிய வெங்காயம், இது எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதுவும் ஒரு நிமிஷம் போல் இதை வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணுங்க. அது குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி சேர்த்துக்கோங்க. அந்த முந்திரி வந்து இந்த கிரேவிக்கு ரொம்பவே முக்கியமாக ரொம்பவே ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால் முந்திரியை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம இப்போ அதை கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயில் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே பிடிக்குங்க. அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் பட்டை, கிராம்பு சேர்த்து விட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு அதில் வந்து சேர்த்துட்டு அந்த பூண்டு வந்து நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் எண்ணெயில் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துடலாங்க. அந்த மசாலாவை நல்லா சேர்த்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மறக்காமல் இந்த ஸ்டேஜில் எல்லாம் மிதமான சூட்லேயே வச்சுட்டு அதை நல்லா பொறுமையாக நம்ம வந்து வதக்கி விடணுங்க. அது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம காரம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் தனி மிளகாய் தூள், தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க வேண்டாம். அது வந்து வேறு ஒரு சுவையான கொடுக்குங்க. இந்த குழம்புக்கு இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கும் போது அந்த மசாலா வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரை பதத்துக்கு வேக வச்சு எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர் அதை வந்து சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து கொடுக்கும்போது அடுப்பு மறக்காமல் மிதமான சூட்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. அதே நேரத்தில் அந்த காலிஃப்ளவர் நமக்கு வந்து டக்குன்னு உடஞ்சி போயிடாமையும் இருக்கணும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் வந்து அதிலே சேர்த்து விட்டுடலாங்க. உப்பு சேர்க்கும் போது ஜாக்கிரதையாக சேர்க்கணும். நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சும் போதே உப்பு வந்து நம்ம சேர்த்துருந்தோங்க. இப்போ உப்பையும் சேர்த்து விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லாவே ஒரு திக்கான ஒரு கிரேவியாக தாங்க செய்ய போகிறேன். என்ன காரணம், அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தண்ணி மாதிரி செஞ்சோன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காதுங்க. அடுத்து கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு லாக் பண்ணிடுங்க. இது வந்து நமக்கு இன்னும் பாதி வேகணும் இல்லைங்களா, அதனால் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிரேவியெல்லாம் நமக்கு கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அந்த கிரேவியெல்லாம் வற்றி நல்லா நமக்கு அந்த காலிஃப்ளவர் ரொம்பவே நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த கிரேவிக்கு ரொம்பவே ரிச்சான ஒரு சுவை கொடுக்குங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக இருக்கும். இதை சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்காக இருந்தாலும் சரி, சப்பாத்திக்காக இருந்தாலும் சரி, கீ ரைஸ் எதுவாக இருந்தாலும் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.